அழகிய சிங்கராஜா சுட்டி முயலை சந்திக்கிறார். சிங்கராஜா தனக்கு தானே ஊரக்க சொல்லிக் கொண்டது. நான் எவ்வளவு அழகு! அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா அவர் தான் எல்லா சிங்கங்களையும் விட ரொம்பவும் அழகானவர். வருடம் அழகிய சிங்கத்துக்கான பரிசை தட்டி செல்வார். சிங்கராஜா தன்னை அழகுபடுத்திக் கொள்ள பல மணி நேரங்களை செலவு செய்வார். ஏன்னா மற்ற சிங்கங்கள்லாம் அவருடைய அழகிய தோற்றத்தை பார்த்து வியக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா அதுல ஒரு பிரச்சனை. சிங்கராஜா தன்னை அழகுபடுத்திக்க நிறைய நேரம் செலவு பண்றதுனால உணவு தேடுறதுக்கு நேரமே கிடைக்கிறது இல்ல. ஆனா சிங்கராஜா மேலையும் மானையும் வேட்டையாடி தன்னை அழுக்காக்கிக்க விருப்பமே இல்ல. அதுக்கு பதிலா பைனாப்பிள் ஜாமும் சாண்ட்விச்சும் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்தார். ஆனா இன்னைக்கு சாண்ட்விச்சும் ஜாமும் காலியாகி வயிறு வேற கடமுடான்னு சத்தம் போட்டுச்சு. ஷம்ஷேருக்கு காட்டுல போய் வேட்டையாடுறத தவிர வேற வழியே இல்ல. அந்த சோம்பேறி அழகராஜா மனசுல ஒரு எண்ணம் தோணுச்சு. என்னாலதான் இங்க காட்டுக்கு எவ்வளவு பெருமை. நான் தான் இங்க ராஜா. அதனால மற்ற மிருகங்கள் என் தேவையை கவனிச்சுக்கணும். நான் ஏன் கஷ்டப்பட்டு வேட்டையாடணும்? என் உணவு என்னை தேடி வரணும். அதனால அழகிய சிங்கராஜா எல்லாத்துக்கும் ஒரு செய்தி அனுப்பிச்சு. அது என்னன்னா, தினமும் ஒரு மிருகமா வந்து அதுக்கு உணவா மாறணும். இந்த செய்தி காட்டுத்தீ மாதிரி எல்லா மிருகங்ககிட்டையும் பரவுச்சு. உடனே எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க. காட்டுல பல பலசாலி மிருகங்க இருந்தாலும் சுட்டி ஹாரி கிட்ட தான் எல்லோரும் யோசனை கேட்பாங்க. ஏன்னா சுட்டி ஹாரி ரொம்ப புத்திசாலி, சாமர்த்தியமா பதில் சொல்லும். நிறைய விஷயத்துல எல்லோருக்கும் உதவி இருக்கு. பிக் ப்ரோ தன் தலையை சொரிஞ்சுக்கிட்டு கவலையா இருந்துச்சு. சுட்டி ஹாரி அப்போ பேச ஆரம்பிச்சது. ஏன் எல்லாரும் கவலையா இருக்கீங்க? என்ன நடந்துச்சு? மெதுவான குரல்ல கிருஷ்ணா நிதியான பேச ஆரம்பிச்சது. உனக்கு தெரியுமா, அழகிய சிங்கராஜா தன்னோட உணவுக்காக தினமும் ஒரு மிருகம் வரணுமா. அவர் வேட்டையாடாம எல்லாரையும் ஒவ்வொருத்தரா சாப்பிட போறாராம். யார் முதல்ல போவதுன்னு பயமா இருக்கு. சுட்டி ஹாரி சிரிச்சிச்சு. அழகிய சிங்கராஜா பெருமை பிடிச்சவர். அது இல்லாம சோம்பேறியாவும் மாறிட்டார். நல்லது, இன்னைக்கு ஒரு உணவா நானே போறேன். சிங்கராஜா உன்னை சாப்பிடுவாரே, அதை நினைச்சு எனக்கு பயமா இருக்கு. குட்டிக்காரங்க பயந்துகிட்டே சொல்லுச்சு. என்னை பத்தி யாரும் பயப்படாதீங்க தோழர்களே. அப்படி சொல்லிக்கிட்டே ஹாரி ஷம்ஷரோட இருப்பிடத்துக்கு போச்சு. அப்படி இருப்பிடத்துக்கு போகும்போது சற்று நின்னுச்சு. இன்னைக்கு இந்த சம்சார ஒரு வழி பண்ணணும். இப்படி யோசிச்சுக்கிட்டே தனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி பெப்பர்மெண்ட்டை வாயில போட்டு மெதுவா சுவைக்க ஆரம்பிச்சது. அதோட முகம் திடீர்னு பிரகாசமாச்சு. ஏன்னா அதுக்கு ஒரு நல்ல யோசனை தோணுச்சு. தான் சாப்பிட்ட ஸ்ட்ராபெரி பெப்பர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே ஷம்ஷர் வீட்டுக்கு சர்றன்னு போச்சு. இதுக்குள்ள ஷம்ஷருக்கு பசி ரொம்ப அதிகமாகி தன்னோட அழகிய கோட்டை கூட மறந்துடுச்சு. அப்ப திடீர்னு ஹாரி உள்ள நுழைஞ்சிச்சு. என்ன மயலே, உன் முகத்தில் ஒரு உற்சாகம் தெரியுது அப்படின்னு ஷம்ஷர் ஹாரி கிட்ட கேட்டுச்சு. சிங்கராஜா, நான் வர வழியில ஒரு அழகான சிங்கத்தை பார்த்தேன். அது காட்டுக்கு புதுசு. அது இல்லாம அதை விட ஒரு அழகான சிங்கம் காட்டிலே இருந்து சொல்லுச்சு அப்படின்னு மூச்சு வாங்கிக்கிட்டு ஹாரி சொன்னதை கேட்டு சிங்கராஜா கஜிச்சு. நீ சொல்லலையா இந்த காட்டிலே நான் தான் அழகான ராஜான்னு? சொன்னேன் ராஜா. ஆனா அந்த புது சிங்கம் இந்த காட்டிலே நான் தான் அழகானவனு சிரிச்சுக்கிட்டே சத்தமா சொல்லுச்சு. ஓ, என்ன அவங்கிட்ட கூட்டிட்டு போ, அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். இப்படி கோபமா சொல்லிக்கிட்டு ஷம்ஷர் தன் குகையை விட்டு வெளியே போச்சு. ஹாரியும் சிரிப்பை அடக்கிட்டு கூடவே போச்சு. ரெண்டு பேரும் ஒரு பழைய கிணத்து பக்கம் வந்து சேர்ந்தாங்க. சிங்கராஜா, அந்த புது சிங்கத்தோட வீடு இங்கதான் இருக்கு. இப்படி பேசிக்கிட்டே ஹாரி கிணத்தை காமிச்சது. உடனே ஷம்ஷரும் எட்டி பார்த்துச்சு. உள்ள ஒரு பெரிய சிங்கம் இருந்துச்சு. அதுக்கு ஒரே ஆச்சரியம், அந்த சிங்கம் அழகாவும் இருந்துச்சு. ஆனா ஷம்ஷருக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. கிணத்துல பார்த்தது தன்னோட உருவம் தான் அப்படிங்கிறத உணரவே இல்லை. உள்ள இருக்கிற புது சிங்கத்தை பயமுறுத்துறதா நினைச்சிட்டு சத்தமா கர்ஜனை செஞ்சிச்சு. அப்ப உள்ள இருந்து எதிரொலி வந்துச்சு. சிங்கராஜா நினைச்சது உள்ள இருக்கிற சிங்கம் தான் கர்ஜிக்குதுன்னு. சிங்கராஜா, பாத்தீங்களா, அது உங்களே எதிர்க்குது அப்படின்னு சொல்லி தோண்டி விட்டுச்சு. அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். ஷம்ஷர் சொல்லிக்கிட்டே எதையும் யோசிக்காம கிணத்துக்குள்ள குதிச்சிருச்சு. தண்ணி எல்லாம் வெளியில தெரிச்சுது. அப்பதான் தெரிஞ்சது ஹாரி தன்னை ஏமாத்திடுச்சுன்னு. அப்ப ஹாரி சிரிச்சுக்கிட்டே அதை பார்த்து சொல்லுச்சு.
ராஜா, இந்த குளியல் உங்க அழகை அழிக்காதுன்னு நினைக்கிறேன். இனிமே உணவு வேணும்னா மற்றவங்களை ஏமாத்தாம நீங்களே போய் வேட்டையாடி சாப்பிடணும். சுட்டி ஹேரி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் சிங்கராஜா தன்னோட முடியெல்லாம் நனைஞ்சு ஈரமாயிட்டதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு.